வெளியாட்களோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய படங்களை அவங்கவுங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பெருமாண்டி யூனிவர்ஸில் வருதா அப்படின்றதுல நிறைய கருத்துக்கள் உண்டு. ஏன்னா அதுல இருந்து நிறைய காட்சிகள் அந்த விருமாண்டியில ஒரு சின்ன பையன் தான் இது. அப்புறம் கமல் கட்டியிருந்த அதே வாட்சை தான் சிவகார்த்திகேயன் இவருக்கு கட்டியிருக்காரு. ஒருவேளை அந்த பையன் தான் வளர்ந்து இப்ப செய்வனா வரானா. கமல் சார் தான் இதுவும் ப்ரொடியூஸ் பண்ற போது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்குல்ல. ஒரு புது படத்தோட ஒருத்தர் வராரு, அதுவும் அவருக்கு 2 படங்கள் ஒரே நேரத்தில் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. படம் வந்தபோது அது பெருசாக போகலை, அதெல்லாம் வேற விஷயம். பட் இன்னைக்கு வரைக்குமே தென் பகுதிகளில் கிராமங்களில் கொண்டாடுற ஒரு படமாக தான் விரும்பாண்டி இருக்கு. ஸோ இந்த படம் வந்து சிவகார்த்திகேயனோட அந்த ஃபேன் பேஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஒவ்வொரு இன்டர்வியூலும் ஒவ்வொரு நிறைய எக்ஸ்க்ளூசிவான விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் சேயனை பத்தி தான் நான் கேட்கணும்னு இருந்தேன். சேயன் என்னதான் ரஜினி சாரோட ஃபேன் பாய் அப்படி இருந்தாலும் கமல் சார் மேல அதீத ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு நிறைய இடங்களை சொல்லியிருக்காரு. நம்மளும் பார்க்கணும் அமரன்ல அவர் எவ்வளவு டெடிகேட்டிவா இருந்தாரு அப்படின்னு. அதே மாதிரி சேயனும் பண்றாரு. சேயன் என்ன சொல்றோம்னா அந்த விருமாண்டி படத்தோட தாக்கமும் சேயன்ல இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டோம். நீங்க சொன்ன மாதிரி கமல் சார் தான் இதுவும் ப்ரொடியூஸ் பண்ற போது இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்குல்ல. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் சேயோனை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டது தாய் கிழவி. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, தாய் கிழவி பார்த்துட்டு அதோட ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு அது ரொம்ப பிடிச்சி போய் அந்த டைரக்டரோட அவர் அடுத்த படம் பண்றாரு. அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு 2 படத்துக்கும் ஒரே நேரத்தில் சைன் பண்ணிடுறாரு. 2 கதையும் ஒரே நேரத்தில் கேட்டு தாய் கிழவி சேயோன் 2 கதையும் ஒரே நேரத்தில் கேட்டு தாய் கிழவி தான் ப்ரொடியூஸ் பண்றதாகவும் சேயோன்ல நான் நடிக்கிறதா. பட் ஒரு புது படத்தோட ஒருத்தர் வராரு, அதுவும் அவருக்கு 2 படங்கள் ஒரே நேரத்தில் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. அவர்கிட்ட 2 கதை, ஒருத்தர் புதுசாக கதை சொல்ல வர்றாரு, அவர்கிட்ட 2 கதை இருக்கு. அதுல ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்றேன், ஒன்று ஹீரோவா பண்றேன் அப்படிங்கிறது அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ வரைக்குமே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் அது வந்து விருமாண்டியோட கனெக்ட் ஆகுதா, விருமாண்டி யூனிவர்ஸ்ல வருதா அப்படின்றதுல நிறைய கருத்துக்கள் உண்டு. ஏன்னா அதுல இருந்து நிறைய காட்சிகள் அந்த விருமாண்டியில ஒரு சின்ன பையன் தான் இது. அப்புறம் அவரு கமல் கட்டியிருந்த அதே வாட்சை தான் இவருக்கு கட்டியிருக்காரு. ஒருவேளை அந்த பையன் தான் வளர்ந்து இப்ப செய்வனா வரானா அப்படின்றது, அந்த விருமாண்டி யூனிவர்ஸ்குள்ளார போறது அப்படின்றது. அப்புறம் எனக்கு தாய் கிழவி பார்க்கும்போது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் சிவகுமார்ட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து அவரு தேர்ந்தெடுத்த பாடல்கள்லாம், அதுல அந்த பாடல்கள்லாம் எல்லாமே கமலோட பாடல்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல ஃபேன் பாய் போட்டின்னு யார் வச்சா அதுல போட்டி இல்லாம ஜெயிக்கிறது இவர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் லோகேஷோ அல்லது லோகேஷ் கனகராஜோ கார்த்தி சுப்ராஜ் எல்லாம் ஃபேன் பாய் இல்லை, இவர் தான் ஃபேன் பாய். அப்புறம் இவருடைய பிரில்லியன்ஸ்க்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அந்த தாய் கிழவியில நிறைய கமல் பாடல்கள் இருந்துச்சு. ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அது எல்லாமே ராஜ்கமலோட பாடல்கள். அது யார்ட்டையுமே போய் நீங்க காப்பிரைட் வாங்க வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. யாருமே கேஸ் போட மாட்டாங்க, சண்டைக்கு வர மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல யோசிக்கிறது. இது வரைக்கும் எவ்வளோ படங்கள்ல எவ்வளோ பேர் வச்சுட்டாங்க. மஞ்சுமேல் பாய்ஸ்ல இருந்து அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கமலே கூப்பிட்டு பாராட்டினாரு அவங்க எல்லாரையும். ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு கேஸ் வந்துச்சு அவங்க மேல. இது அவங்க கேட்காம பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்க. பட் இதுல இதுக்கு வந்து கமல் வந்து ப்ரொடியூசர் கிடையாது தாய் கிழவிக்கு. இதுல இருக்கிற எல்லா பாடல்களும் கமலோட பாடல்கள். வேற ப்ரொடியூசரோட பாடல்கள், வேற இசையமைப்பாளரோட பாடல்கள், நினைத்தால் இனிக்கும்ல இருந்தெல்லாம் வரும். எங்கேயும் எப்போதும் சாங்கலாம் MS விஸ்வநாதனோடது. ஸோ அவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இயக்குனரா நான் சிவகுமார் பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே கலந்து பார்க்கும்போது விருமாண்டியிலிருந்து ஒரு யூனிவர்ஸ் உருவாக்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் கமலோட சேர்ந்து தான் அந்த படத்தை எழுதுவாருன்னு நினைக்கிறேன். அல்லது கமல்கிட்ட இருந்து நிறைய இன்புட் வாங்கி தான் அந்த படத்தை எடுப்பார் அப்படின்னு. ஸோ விரும்பாண்டிங்கிறது ஒரு கல்ட் கிளாசிக் ஆயிடுச்சு. ஸோ அதோட பாதிப்புல இருந்து சேவம் வரும்போது அது இன்னொரு கண்டிப்பாக ஒரு பெரிய சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரியர் டேர்னிங் பாயிண்டா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த சேவன் படத்துல பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் கண்டிப்பா மதுரை ஸ்லாங் பேசுறாரு. விரும்பாண்டி நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு பக்கம் பேசினாலும் இது வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு படமாகவும் இருக்கும். ஐ மீன் இருந்த ஒரு கடவுள் இருந்தது. விரும்பாண்டி படத்துல எப்படி ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி ஒன்று இருந்ததோ அதே மாதிரி சேவன்லயும் இருக்கும். அதுக்கும் எகெயின்ஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம்
நிறைய பேர் பேசுறாங்க. அது உங்க காதுக்கு நீங்க கேள்விப்பட்டீங்களா அத? கேள்விப்பட்டேன். இப்ப சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இதுல விஜய் டிவி அவார்ட்ஸ்ல சொல்லியிருப்பாரு. கொ குழந்தைங்களலாம் புடிச்சிட்டாரு அப்படின்னு விஜய் வந்து சிவகார்த்திகேயன பார்த்து சொல்லியிருப்பாரு. சொல்லியிருப்பாரு. குழந்தைங்கலாம் ஆமா. புடிச்சிட்டாருன்னு. அந்த மாரி அவரு பிசி சென்டர் ஓரளவுக்கு புடிச்சிட்டாரு. பட் இந்த படம் அவர வந்து கடைக்கோடி கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா, விருமாண்டி வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இன்னமுமே கிராமத்துல கொண்டாடுற ஒரு படங்கள் தான். படம் வந்தம்போது அது பெருசா போகல. அதெல்லாம் வேற விஷயம். பட் இன்னும் இன்னைக்கு வரைக்குமே அ தென் பகுதிகள்ல, கிராமங்கள்ல கொண்டாடுற ஒரு படமா தான் விருமாண்டி இருக்கு. ஸோ இந்த படம் வந்து சிவகார்த்திகேயனோட அந்த ஃபேன் பேஸ வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ம். அவரு கொஞ்சம் சிட்டி பாய், டவுன் பாய் அந்த கேட்டகரியில தான் இருக்காரு. பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு. ஒரு பக்காவான ஒரு கிராமத்தால் பையன், நம்ம வீட்டு பிள்ளைலலாம் கூட பண்ணாரு. அதுலயுமே வந்து அந்த லுக்கெல்லாம் வந்து நம்ம சிட்டி பசங்க மாரி தான் ஒரு இருக்கும். இருக்கும். ஆமா. பட் இங்கேருந்து போய் அங்க இருக்கிற ஆள் மாரி தான் இருக்கும். பட் இது வந்து முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவருடைய முதல் கிராமிய படம். ஸோ அந்த கடவுள் இதெல்லாம் வந்து அந்த வேஷம் போட்டுட்டு சலங்கைலாம் கட்டி வரும்போது, அது வந்து அவருடைய ஃபேன் பேஸ வந்து இன்னும் கிராமத்திலிருந்து பெருசா எஸ். கொண்டாரும். அதே மாரி எஸ்கே அவர்களுக்கு வந்து சிட்டி பேஸ்டான படங்கள் ஹிட் ஆனத விட, கிராமப்புற சம்மந்தப்பட்ட ஸ்டோரி பண்ணது எல்லாமே ஹிட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இருக்கட்டும், அண்ட் ரஜினி முருகனா இருக்கட்டும், நம்ம நம்ம வீட்டு வீட்டு பிள்ளை. பிள்ளையா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய படங்கள் வந்து அவருக்கு வெற்றி வாகை குடுத்திருக்க மாரி நான் பார்த்தேன். எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு நடிகர் அவர் படம் பண்றதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாம, ஒரு குட் ஃபிலிமுக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கமல் சாருக்கு அப்புறம் இவரு தான் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு கொட்டுக்காளி மாதிரியான படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதே பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அதெல்லாம் நான் எடுத்து அத ரிலீஸ் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு கூட கமலஹாசன் பண்ணியிருக்காரு. பட் அவர் கொஞ்சம் அவர் பண்ணும்போது அவர் தன் மூலியமா படம் பண்ணும்போது விரும்மாண்டி அதெல்லாம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. அவர் பண்ற படங்கள அவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. பட் இவ்வளவு ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபில்மு வெறும் படத்த திரையரங்குல பெருசா போக போறதில்ல. வெறும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் தான் போக போகுதுங்கிற படம்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் பெருசா எடுத்து பண்ணதில்ல. என்ன கேட்டா இவர் அடுத்த கட்டத்துக்கு போய் அதெல்லாம் எடுத்து பண்றதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம் தான். கண்டிப்பா. சிவகார்த்திகேயன் இந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணா, அதே மாரி விஜய் சேதுபதி அவர்களும் கடைசி விவசாயி பண்ணும்போது, அவரு ரொம்ப உருக்கமா சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல. நான் படம் பண்ணிட்டேன், எல்லாரும் ரெகக்னைஸ் பண்றாங்க, இப்ப பாராட்டுறாங்க. பட் எனக்கு 10 கோடி லாஸ் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இது அப்படின்னு மாரி இருந்தது. பட் இந்த மாரி ஆர்ட் ஃபிலிம்ஸ் பண்றதுல இதுல ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல. ஆடியன்ஸ் இன்னும் ஃபுல் ஆகாம இருக்கிறது. அது ஏன் என்ன ஒரு பிரச்சனையா இருக்கு? ஏன்னா மலையாள சினிமால வெல்கம் பண்ற மாரி, ஏன் நம்ம ஆடியன்ஸ் அத ஏத்துக்க மாட்டேன்றாங்க? அது நம்ம சில விஷயங்கள் வந்து தூரமா இருக்கும்போது அதோட அரும அரும தெரியும். நம்ம பக்கத்துல இருக்கும்போது அரும தெரியாதுங்கிற மாரி, மற்ற மொழி படங்கள்ல உலக சினிமாவெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். அது வந்து தமிழுக்கான ஒரு சாபக்கேடு தான். பட் அது அடுத்த கட்டத்துக்கு போகணும். அது வந்து அடுத்து வர தலைமுறை சிவகார்த்திகேயன் மாரி ஆட்கள்லாம் இத திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இப்ப சிவகார்த்திகேயன் வந்து அவர் கொட்டுக்காளி பண்ணம்போது இருந்த அவர் மேல இருந்த ஒரு எதிர்பார்ப்ப விட, இப்ப அவர் மேல எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அப்ப இன்னும் வருங்காலங்கள்ல அவர் அந்த மாரி படங்கள் எடுக்கும்போது, திரையரங்குக்கே மக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வரும். போக போக அது சரியாயிடும். இந்த 2026 அரசியல் களத்துல ரொம்ப முக்கியமான வருடம்னு சொல்றாங்க. சினிமால இருந்து அரசியல் பயணம் பண்ண நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பெரிய பெரிய இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. நாட்டையே ஆண்டுருக்காங்க. எந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்ததோ, அது மாரி சினிமால இருந்து அரசியல் போய் வீழ்ச்சியானவங்களும் இருக்காங்க. உங்க பார்வையில இந்த நடிகர், இல்ல இந்த நடிகை அரசியல் பத்தி பேசி ரொம்ப நேம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னா யாரெல்லாம் சொல்லலாம்? முதல் ஆள் வந்து வைகை புயல் வடிவேலு தான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அவருடைய கரியரே மொத்தமா இல்லாம ஸ்டாப். போயிருந்துச்சு. ரொம்பவே ஸ்டாப் ஆயிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அ எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமால இருந்து வந்து அ அரசியல்ல ஜெயிச்சவங்கன்னு எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்ல. பெரிய லெவல்ல ஜெயிச்சவங்க அப்படின்னு. ஓரளவுக்கு ஜெயிச்சவங்கன்னா, அது வந்து கேப்டன சொல்லலாம். பட் எம்ஜிஆருக்கு அப்புறம் பெருசா வந்து ஜெயிச்சவங்க அப்படின்றது யாருமே இல்ல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் மேல ஒரு தவறான புரிதல் இருக்கு. என்னன்னா, அவரு நேத்து வந்து நடிகரா இருந்தாரு, இன்னைக்கு அரசியலுக்கு வந்தாரு, அடுத்த நாள் முதல்வர் ஆயிட்டாரு அப்படின்ட்டு. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 15 வருஷமா முன்னாடி 15 வருஷம் எம்எல்ஏவா இருந்தாரு. அரசியல்னா என்னன்னு கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து அவரு அ ஃபர்ஸ்ட்டு எலக்ஷன்லயே அவர் கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு தான் அவர் எம்எல்ஏவுக்கு எலக்ஷனுக்கே நின்னாரு. ஸோ அந்த ஒரு பொறுமை யா அதுக்கப்புறம் வந்த யாருக்குமே இல்ல. பட் கேப்டனுக்கு இருந்துச்சு. அவர் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே அவருடைய ரசிகர் மன்றத்த எல்லாத்தையும் கட்சியா மாத்தி, அதுக்கு ஒரு பேஸ் உருவாக்கி, அதுக்கப்புறம் வந்தாரு. பொறுமை இருக்கிறவன் அரசியல்ல ஜெயிப்பான். பட் வைகை புயல் வடிவேலு மாதிரி இந்த எலக்ஷன்ல நெறைய பேர நம்ம பார்க்கலாம். ஏன்னா, நெறைய பேரு வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆ தான் பொண்ணுக்கு சீட்டு வேணும்னு சொல்லிட்டு எதிர் அரசியல் பேசினவங்கலாம் வந்து இப்போ வேற ஒரு பக்கம் நின்னுட்டு எல்லா ஸ்டேஜ்லயும் வந்து
இப்போ ஆதரிச்சு பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருக்குது. ஸோ நிறைய வைகை புயல் வடிவேலுக்கு இந்த 2026 எலெக்ஷன்ல உருவாவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சினிமா ப்ரொடியூஸ் பண்றதை தாண்டி சினிமா சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஒரு ஒரு மியூசிக்கான ஒருத்தவங்க பண்றதா இருக்கட்டும், இல்ல தியேட்டர்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல பண்றதா இருக்கட்டும். ஏன்னா எல்லா கிராஃப்ட்லயும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. நீங்க ரீசெண்டா நான் பார்க்குறேன், நிறைய இயக்குனர்களா இருக்கட்டும், நிறைய நடிகர்களா இருக்கட்டும், தியேட்டர் பக்கம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கவனம் செலுத்துறாங்களே, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அவங்க அது தியேட்டர் வந்து 2 விஷயம். ஒண்ணு படம் ப்ரொடியூஸ் பண்றபோது இருக்கிற அந்த ஒரு பேஷன்னு சொல்லலாம். அப்புறம் தியேட்டர் மேல இருக்க ஒரு பேஷன் அல்லது அது வந்து அவங்களுடைய அதுவும் இன்னொரு சம்பாத்தியம் தான் அவங்களுக்கு. இப்போ நேத்து வந்து அல்லு அர்ஜுன் ஹைதராபாத்ல அல்லு சினிமாஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. தென்னிந்தியால முதல் டால்பி சினிமா. மகேஷ் பாபு அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஊர் பெங்களூர்ல போய் இவர் ஹைதராபாத்ல பண்றதுனால அது மாதிரியான ஒரு பெரிய ஊருன்னு போய் பெங்களூர்ல ஒரு ஏஎம்பி சினிமாஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா வந்து அன்னபூர்ணா ஸ்டுடியோஸோட சேர்ந்து ஒரு ஸ்டுடியோ உருவாக்குறாரு. ஸோ அந்த மாதிரி டாப்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சினிமால சம்பாதிக்கிறத சினிமாலேயே இன்வெஸ்ட் பண்ற அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே ஆரோக்கியமான விஷயம். அதுலேருந்து அவங்க லாபம் பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம்னாலும், இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி எல்லாம் வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது வந்து தமிழ் சினிமால இல்ல அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் தான். கமல் அவர்கள் வந்து அவரோட நான் சினிமால சம்பாதிச்ச காசு சினிமால இழந்தே தீர்வேன் அப்படின்ட்டு ஒரு கங்கணம் கட்டின மாரி மொத்தமா அவருடைய சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் சினிமாலேயே போடுறாரு. ரொம்ப கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் விக்ரம்ல இருந்து அவரு அதுக்கான லாபத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட உண்மையான அவருக்கு கிடைக்க வேண்டியது அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டாப் ஆக்டர்ஸ் எனக்குமே ஒரு வருத்தம் உண்டு. இந்த டாப் ஆக்டர்ஸ் யாருமே அவங்களுடைய சினிமால சம்பாதிச்சத சினிமால இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. டியர் 1 ஆக்டர்ஸ் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ட்ரூ, ட்ரூ. எக்செப்ஷன்னு சொன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சொல்லலாம், சூர்யா சொல்லலாம். பட் சூர்யாவுமே கூட மேக்ஸிமம் அவருடைய படங்களும், அதுக்கப்புறம் கார்த்தியோட படங்கள், ஜோதிகாவோட படங்கள் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியாட்களோட படத்தை ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவேன். மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய படங்களை அவங்கவுங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இது அடுத்த கட்டத்துக்கு போகணுமே. சினிமா சம்பந்தமான ஒரு ஸ்டூடியோ உருவாக்குறதோ அல்லது தியேட்டர் உருவாக்குறதோ, இப்போ இது மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன் எல்லாருமே அடுத்த தலைமுறைக்கான ஒரு சினிமாவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது வந்து தமிழ் சினிமால இல்ல அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான விஷயம். இப்போ நான் ஒரு டால்பி சினிமா பார்க்கணும்னா இப்போ நான் ஹைதராபாத் போகணும். உண்மை. திருச்சியில வருது, அதுக்கு இன்னொரு 6 மாசம் ஆகும். இப்போ நான் துரந்தர் டால்பியில பார்க்கணும் அப்படின்னா ஹைதராபாத்ல போய் தான் பார்க்கணும். இவ்வளோ பெரிய தமிழ் சினிமால இவ்வளோ பெரிய சென்னையில ஒரு காலத்துல சென்னை வந்து தென்னிந்திய சினிமாவோட கேபிட்டலா இருந்துச்சு, தலைநகரமா இருந்துச்சு. 4 மொழியோட ஷூட்டிங்குமே சென்னையில தான் நடக்கும். அதனாலதான் சென்னையில இருக்க நடிகர் சங்கத்துக்கு பேரு தென்னிந்திய நடிகர்கள் நடிகர் சங்கம். சங்கம். மத்த மாநிலத்துல எல்லாம் அந்தந்த ஊர் பேர் வச்சிருப்பாங்க. தமிழ்ல மட்டும் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம். அப்படி இருந்த சென்னை வந்து இப்போ மற்ற மொழிகளை கம்பேர் பண்ணும்போது கண்டென்ட் வைஸும் சரி, டெக்னிக்கல் வைஸும் சரி பின்னடைஞ்சு இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. அதுல எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களோட அதிகபட்ச சம்பளமே மிஞ்சி போனா 20 25 கோடி தான் அப்படின்னு. ஆனா இப்ப இருக்க ஒரு 2 படம் சக்சஸ் கொடுத்த நடிகர்களே 25 50 கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அதிகமா சம்பளம் வாங்குறதும் இதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாமா? இருக்கும். பட் அந்த வாங்குற சம்பளத்துல கொஞ்சம் வந்து சினிமாவுக்கு செலவழிச்சாங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்றதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இப்போ அல்லு அர்ஜுனோ மகேஷ் பாபுவோ தியேட்டர் கட்டி அவங்க கான்ட்ரிபியூட்லாம் பண்ணல. அவங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் தான் பண்றாங்க. பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து லாபம் தான் பார்க்க போறாங்க. அந்த பிசினஸ் சினிமால இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு அது ஒரு ஒரு புது விஷயம் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்கல்ல. அதுல அது வந்து அதுதான் மெயின் நமக்கு. அவங்களுக்கு வந்து அது லாபமா வரும். அதை நான் கான்ட்ரிபியூஷன் கூட சொல்ல மாட்டேன். அது 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 ஒரு பிசினஸ் தான். அந்த பிசினஸ் அவங்களுக்கு லாபம் ஈட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அது தாராளமா பண்ணலாம். ம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ராக்கி பாய் யாஷ் வந்து டாக்ஸிக் பண்ண வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அந்த டாக்ஸிக் படத்தையே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? ஏன்னா பெரிய ஸ்டார், ஒரு பெரிய கலெக்ஷன் கண்டென்ட்ல இருக்க ஒரு படம் ஏன் அதுவே தள்ளி வைக்கிறதுக்கான காரணம்? துரந்தர் தான். ஒரே காரணம் துரந்தர் தான். துரந்தர் 1 வந்து ஹிந்தியில மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. துரந்தர் 2 வந்து எல்லா மொழிகள்லயும் ரிலீஸ் ஆகுது. இவங்க இதுவுமே டாக்ஸிக்குமே வந்து எல்லா மொழிகள்லயும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது துரந்தரே முழு ஸ்க்ரீனை ஃபுல்லா எடுத்துரும். 18ஆம் தேதி ஈவினிங்கே 19ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு 18ஆம் தேதி ஈவினிங் ஷோ, நைட் ஷோ 2 ஷோ போட்டு அவங்க நாள்ல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. 18ல இருந்து ஆரம்பிச்சு புதன், வியாழன், வெள்ளி, சனி 5 நாள் ஃபுல்லா அவங்க தான் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க மொத்த இந்தியாவையுமே. அதை தாண்டி டாக்ஸிக் வர்றது அப்படிங்கிறது கஷ்டம் தான்.
இது முழுக்க முழுக்க அவங்க துரந்தர் அவங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணின வேலை அப்படிங்கிறதும் சாரா சொல்லிட்டாங்க. டாக்ஸிக்கு வந்து போஸ்ட்போன் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு முத நாளே அவங்க வந்து இன்ஸ்டால போட்டாங்க, "வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டாக்ஸிசிட்டி" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாருக்கும் புரியல. பட் அடுத்த நாள் அது தள்ளி போனோன தான், ஓ இது ஓ, இதுக்கான உள்ள லிங்க் இவ்வளவு வச்சிருக்கோம். வேலை நடந்திருக்கா அப்படின்றது. பட் அது வந்து ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா போட்டியில வந்துட்டு 2 பேருக்குமே நஷ்டம் ஆகுறதுக்கு எண்ட் ஆஃப் த டே சினிமா ஒரு பிசினஸ். அதுல யாருக்கும் நஷ்டம் ஆகாம அவங்க வர்ற இப்ப அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த தேதியில வேற யாரும் வரலன்னா, இப்ப துரந்தரும் அவங்களும் லாபம் பார்த்துரலாம், அவங்களும் லாபம் பார்க்கலாம். நிச்சயமா. ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் இன்டர்வியூல சந்திக்கிறேன். தேங்க் யூ சார். நன்றி.